இந்த வீடியோவில் மொபைல் ரீசார்ஜ் எப்படி பண்ணணும்னு நான் தெளிவாக சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச், இபி, கேஸ் எது பண்ணனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து வேலெட்டில் வந்து அமௌண்ட் ஆட் பண்ணணும். மேலே பேலன்ஸுங்கிற இடத்துல வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அமௌண்ட் இருந்தால் தான் நீங்கள் வந்து எந்த வித ஆக்டிவிட்டியும் நீங்கள் பண்ண முடியும். இப்போ நான் மொபைல் ரீசார்ஜ் ஃபஸ்ட்டு பண்ண போகிறேன். அதாவது நீங்கள் என்ன ரீசார்ஜ் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ரீசார்ஜ் ரிக்வெஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பேமெண்ட்டு, அங்கே வந்து ஆன்லைனை செலக்ட் பண்ணுங்கள். தென் வந்து எவ்வளவு அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ண விரும்புகிறீங்களோ, அதாவது எவ்வளோ ரீசார்ஜ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை அங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணணும். இப்போ நான் வந்து ஒரு 300 ரூபா நான் வேலெட்டில் வந்து ஆட் பண்ண போகிறேன். 300 ரூபா டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை டிக் கொடுத்துட்டு இதை வந்து சப்மிட் கொடுங்க. இங்கே வந்து சப்மிட் கொடுத்த உடனே இந்த கியூஆர் கோடை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துடணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன யூபிஐ ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த யூபிஐ ஆப்பில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணுன்னா பேமெண்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கியூஆர் கோடை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து யூபிஐ மூலமாக பேமெண்ட்டு நான் பே பண்ணிவிட்டேன். எனக்கு வந்து அமௌண்ட்டு வந்து வேலெட்டில் ஆட் ஆகிட்டு. இப்போ மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ஆட் ஆகிட்டு. இப்போ வந்து ரீசார்ஜ் பண்ண போகிறேன். ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு இங்கே ரீசார்ஜுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு மொபைல் நம்பருங்கிற இடத்துல வந்து மொபைல் நம்பரை வந்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணணும். இங்கே வந்து +91 போடக்கூடாது. தென் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் எதுவும் விடக்கூடாது. மொபைல் நம்பரை வந்து ஃபுல்லாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா டைப் பண்ணணும். தென் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் ஆப்ரேட்டர் நேம், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து நீங்கள் என்ன நெட்வொர்க்குக்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த நெட்வொர்க்கை வந்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணணும். தென் வந்து சர்க்கிளை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி தமிழ்நாடை செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது என்ன நெட்வொர்க்குன்னு உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும். சரிங்களா? அதனால் நெட்வொர்க் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. மொபைல் நம்பரையும் இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்பேஸ் விடாமல் டைப் பண்ணணும். தென் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நீங்கள் என்ன பிளானுக்கு நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ண விரும்புகிறீங்கன்னு நீங்கள் கரெக்டாக தெளிவாக இது பண்ணணும். சரிங்களா? இப்போ மேலோட்டமாக என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு 300 ரூபா ரீசார்ஜ் பண்ணுங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து மைண்டில் வந்து 300 ரூபான்னு இருக்கும். ஆனால் 300 ரூபாங்கிற ரீசார்ஜ் கிடையாது. 299 299 ரூபா தான் சரியான ரீசார்ஜ் அமௌண்ட்டு. அதாவது ஏர்டெல்லை பொறுத்தளவில் 299 ரூபா அந்த பிளானை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு வந்து டேட்டா, எஸ்டிவி, ஃபுல் டாக் டைம்னு இருக்குது. நீங்கள் வந்து கரெக்டாக சர்ச் பண்ணி பார்க்கணும். அந்த பிளான் அமௌண்ட்டை நீங்கள் கரெக்டாக சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்கள் வந்து பிளான் அமௌண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் ஃபுல் டாக் டைமை தான் நான் செலக்ட் பண்ணுறேன். இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நிறைய பிளான்ஸ் இருக்கும். சரிங்களா? நீங்கள் சரியான பிளானை வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து நான் 299 299 நான் செலக்ட் பண்ணிட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா எம்பின், உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த எம்பினை வந்து அந்த பாஸ்வேர்டு 4 டிஜிட்டு பாஸ்வேர்டை வந்து சரியாக நீங்கள் போடணும். தவறாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரீசார்ஜ் ஆகாது. இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய எம்பின் போட்டுட்டு நான் கீழே வந்து பாருங்கள் பே பில்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். இந்த பேஜில் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மொபைல் ரீசார்ஜ் ஆகிட்டு எனக்கு கேஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா 14 ரூபா 95 பைசா வச்சுருக்கு. சரிங்களா? இந்த ஃபின்சோபே ஆப்பில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் வந்து அதிகமாக கிடைக்கும். நீங்கள் ஃபோன்பே, ஜிபேயில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் தான் பண்ணுவாங்களே தவிர உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கேஷ்பேக் கிடைக்காது. நம்ம ஃபின்சோபே ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு மொபைல் ரீசார்ஜுக்கும் 5% நீங்கள் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து 5% உங்களுக்கு வந்து கேஷ்பேக் அமௌண்ட்டு கிடைக்கும். சரிங்களா? தென் வந்து பார்த்திங்கன்னா பேக் பட்டனை நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஷோ ஆச்சுன்னா நீங்கள் ஒரீஸ் பண்ணிக்க வேண்டாம். மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பேக் பட்டனை ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேஜில் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். சரிங்களா? இந்த பேஜ் வந்துன்னா மறுபடியும் பேக் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ் வருது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் உங்களுக்கு வந்து கேஷ்பேக் கிடைக்கும். பார்த்திங்களா? அது வந்து இங்கே வந்து ஆட் ஆகிட்டே வரும். இங்கே வந்து ஆட் ஆகிட்டே வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2500 இதில் மென்ஷன் ஆகிருக்குது. நீங்கள் என்ன பிளானில் ஜாயின் பண்ணாலும் அதிலேருந்து 5 மடங்கு நீங்கள் சம்பாதிக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 590 ரூபா பிளானில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 ரூபா தான் கணக்கு. 90 ரூபா வந்து ஜிஎஸ்டி கவர்மெண்ட்டுக்கு போயிடும். 500 ரூபா கணக்கு பண்ணும்போது
உங்களுக்கு வந்து 5 மடங்குன்னா ரூ. 2500 நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது ஒரு அற்புதமான வருமான வாய்ப்பு. நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணுறீங்களோ இதில் வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஏர்ன் பண்ணலாம். 5 மடங்கு நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் ரீடாப்அப் பண்ணணும். ரீடாப்அப் பண்ணும்போது மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு 5 மடங்கு நீங்கள் வந்து ஃபின்சோபே ஆப்பில் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். சரிங்களா? உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு வந்து இந்த ஆப்பை ரெஃபர் பண்ணும்போது அதன் மூலமாகவும் நீங்கள் அன்லிமிட்டடாக ஏர்ன் பண்ணக்கூடிய வாய்ப்பை வந்து இந்த நிறுவனம் நமக்கு தந்திருக்காங்க. சரிங்களா? தேங்க்யூ.